இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 257 நௌலவதி தில்லைத்தேவன். டென்மார்க் லண்டன் செய்திகள். லண்டன் செய்திகள். UCL அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் ஆஃப் லண்டன் அதனுடைய 200வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். இந்த விழா கொண்டாட்டங்களில் இளவரசி ரோயல் இணைகிறார். இவர் இந்த கொண்டாட்டத்தின் நிறைவை முன்னிட்டு இளவரசி ராயல் UCLக்கு சென்று அங்கு மாணவர்களையும் மற்றும் ஊழியர்களையும் சந்தித்துள்ளார். பிரித்தானியாவில் 10ஆம் வகுப்பு பரீட்சையில் தமிழும் ஒரு பாடமாக்க வேண்டும் என்றதில் முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. பிரித்தானியாவில் உயர்கல்வி பரீட்சையில் அதற்காக பரீட்சை அமைப்புகளுடனும் கல்வித்துறை அதிகாரிகளுடனும் ஒரு கோரிக்கையை கரோ நாடாளுமன்றத்து உறுப்பினர்கள் புதிய கூட்டு பரப்புரையை தொடங்கி இருக்கிறார்கள். பிரித்தானியா நலத்திட்ட உதவியால் சர்ச்சை. இதற்காக 18 பில்லியன் பவுண்ட்ஸ்களை ஒதுக்கீட்டும் திட்டத்தை சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. நாட்டின் பாதுகாப்பு திட்டங்களையும் நலத்திட்டங்களுக்கும் செலவிடுவது ஆனால் இராணுவத்தினருக்கும் சில அரசியல்வாதிகளுக்கும் இடையே அதிக குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் மே மாதத்துக்கு பின்னர் புதிய விதிமுறை வருகிறது. வைகாசி மாதத்தில், அதாவது வீட்டு வாடகைக்கு இருக்கிறவர்களுக்கும் வாடகைக்கு வீட்டு உரிமையாளர்களுக்கும் ஆன இந்த புதிய சட்டத்தில் இந்த மே மாதத்தில் இருந்து இந்த சட்டம் வருகிறது. இனிமேல் 6 மாதமோ 12 மாதமோ கையெழுத்திட்ட பத்திரங்கள் இனி செல்லாது என்றும் வாடகைக்காரர் தாங்கள் வீட்டில் இருந்து எழும்புவதற்கு முன்னர் 2 மாதத்துக்கு முதல் பத்திரத்தை, அதாவது எழும்ப போகிறோம் என்ற பத்திரத்தை வீட்டுக்காரையிடம் கொடுக்கலாம். அதே போல் அவர்களின் 2 மாதத்துக்கு முதல் வீட்டு இருப்போரை எழுப்ப முடியும். ஆனால் தகுந்த காரணங்களை காட்டினால்தான் வீட்டில் இருப்பவர்களை எழுப்ப முடியும். அதாவது வீடு விற்றால் அல்லது வீட்டை புதுப்பித்தல் செய்வதோ அப்படி பிரதமான காரணங்களுக்காகத்தான் அந்த வீட்டில் இருப்பவர்களை எழுப்புறதுக்கு உரிமை புதிதாக இருக்கிறது. இதையெல்லாம் அரசாங்கத்துக்கு இவை எல்லாம் தொடர்புடையதாக இப்போது புதிய சட்டம் வந்திருக்கிறது. மேலும் இங்கிலாந்தின் வெஸ்ட் மினிஸ்டர் அபேயில் காமன்வெல்த் தினத்தை மன்னர் குடும்பம் கொண்டாடுகிறார்கள். அன்ட்ரியூ கைது செய்யப்பட்ட பின்னர் காமன்வெல்த் தின கொண்டாட்டங்களுக்கு மன்னர் தலைமை வகிப்பதனால் அரச குடும்பத்தினர் முதல் முறையாக பொது விழாவில், அதாவது ஒன்று கூடுகிறார்கள். அவர் மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் அவர்கள் அந்த விழாவில் உரையாற்றுகிறார். பிரித்தானியாவில் நிரந்தர குடியுரிமையை, அதாவது வெளிநாட்டவர்கள் லண்டனில் வசிப்பதற்கு இனி உயர்தர மட்ட ஆங்கில மொழி புலமையை கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு புதிய சட்டம் ஒன்று பிரித்தானிய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனை உள்துறை செயலாளர் சோவனா மஜிமூத் அவர்கள் இந்த மைல்கல் திருத்தங்களை அதிகாரபூர்வமாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இன்று செவ்வாய் 10ஆம் தேதி மான்செஸ்டர் விமான நிலையத்தில் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இது மான்செஸ்டரிலிருந்து மத்திய கிழக்குக்கு இடையிலான விமானங்கள் தொடர்ந்து தடைபெற்ற வண்ணம் இருக்கிறது என்பதை ஈவினிங் நியூஸ் பேப்பர், அதாவது செய்தித்தாள்கள், மான்செஸ்டர் மாலை செய்தி இதனை அறிவித்திருக்கிறது. டென்மார்க்கின் செய்தி. டென்மார்க்கில் ராணி மேரி அவர்கள் ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஒருவர் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மாதம்
அவர் செல்ல இருக்கிறார். இவ்வளவு காலத்தில் முதல் முறையாக அங்கு அதிகாரபூர்வ சுற்றுப்பயணத்தை ஆஸ்திரேலியா வீட்டுக்கு சென்று வரலாறு படைப்பார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் இந்த மார்ச் மாதம் அதிகாரபூர்வமாக மன்னர் பெரடிக்கன் உடன் அரச விடுபயணமாக இருவரும் அங்கு செல்கிறார்கள். அவர் இப்போது செல்லும்போது அவர் ஒரு அரசியாக, டென்மார்க்கின் ராணியாக முதல் முறை அவருடைய வீட்டுக்கு செல்ல இருக்கிறார். அதனால் சிறப்பு அரசு இரவு உணவும் பல்வேறு அதிகாரபூர்வமான நிகழ்வுகளில் அவர் பங்கேற்பார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. நன்றி. மறுவேறும் சந்திக்கும் வரை விடைபெறுபவன் நௌலவதி தில்லைத்தேவன். நன்றி.